Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. Yes, இப்போ உங்களுக்கு அந்த பேனர் பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நந்து சாய் பொட்டிக் சென்னை அரும்பாக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து அந்த ஷூ எக்ஸ்போனால் கிட்டத்தட்ட ஃப்ரைடே ஹாஃப் டேலேயே அவங்களுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் சாட்டர்டே சண்டேவும் அவங்களால போட முடியல, பெர்மிஷனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் திருப்பி மண்டே பெர்மிஷன் கிடச்சி திருப்பி மண்டேவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்களோட அழுத வீடியோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் பட்டிருப்போம். என்னடா இவங்களுக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி. ஏன்னா இவங்க நமக்கு கேமரா முன்னாடி வந்து அழுகும்போது என்னால் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியும் என்னால் எக்ஸ்போ நடத்த முடியல, பெர்மிஷன் இருந்துமே என்னால் எக்ஸ்போ நடத்த முடியலன்னு சொல்லும்போது நமக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க எக்ஸ்போ வந்து போட்டாங்கன்னா போகணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி காலையிலேருந்துமே போயிட்டு தான் இருக்குது எக்ஸ்போ. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் டைமில் தான் போயிருந்தேன். ஒரு 6 or 7 இந்த ரேஞ்சஸில் தான் போயிருந்தேன். நான் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு தேடி பார்த்தேன். ஓகே, அவங்கள பார்த்து நம்ம ஒரு விஷஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க 3 நாளாக கண்டினியூஸாக போராடி இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. நாங்கள் போன டைமில் அவங்க வந்து வேறு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள பார்க்காம நாங்கள் ஃபஸ்ட்டு குர்த்தி செக்ஷன்ஸில் வந்து பார்த்துட்ருந்தோம். குர்த்தியோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 700லேருந்து 900 ரேஞ்சஸில் தான் நிறைய இருந்துச்சு. நிறைய ஜார்ஜெட் மெட்டீரியல் குர்த்திஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு தீபாவளி சீசன்னால இந்த சம்கி ஒர்க்ஸ், மிரர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி குர்த்திஸுமே அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேக் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 700லேருந்து 900 ரேஞ்சஸில் தான் இருக்குது. குர்த்திஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூனிக் கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களோட பேஜஸ்லுமே நம்ம ஒரு சில இது பார்த்துருப்போம். அதே மாதிரி ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்க்கு ஓகே இந்த ப்ரைஸுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அஃபோர்டபுள் ரேட் தான். 700 இது நமக்கு வந்து நார்மல் தான். அதுவும் நமக்கு குறிப்பாக ஜார்ஜெட் மெட்டீரியல் வாங்கணும்னா எவ்வளோ தடவை வாஷ் பண்ணாலுமே அது கலர் வந்து போகாது. இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்க குர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் குர்த்தி தான். கிட்டத்தட்ட அது 1 இயர்க்கு மேலேயே நான் வச்சுருக்கேன். எத்தனையோ தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா கலர் பளிச்சுன்னு தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஜார்ஜெட்டில் எடுத்தோம்னா அந்தளவுக்கு நமக்கு கலர் ஃபேட் வந்து இருக்காது. இவங்களுமே நிறைய வந்து குர்த்திஸ் வந்து சைஸ் வேரியாகவே வச்சுருந்தாங்க. எஸ் தனியாக, எம் தனியாக, எக்ஸல் தனியாக, லார்ஜ் தனியாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இதில் இருக்க அதே சைஸில் இருக்க பேட்டர்ன் வந்து நமக்கு எல்லுலேயும் கிடைக்கும், எக்ஸல்லையும் கிடைக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு நான் செக் பண்ண வரைக்குமே. இந்த கலர் வந்து எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மெட்டீரியல் கலர் காம்பினேஷன் சொல்கிறேன். இவங்க இடத்துல நம்ம இருந்தோம்னா இத்தனை நாள் போராடி இருப்போமானே தெரியல. ஏன்னா 3 நாளாக கண்டினியூஸாக அடி வாங்கியிருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் அது மாதிரி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் எப்படி சொல்வேன்னா, அவங்க இப்போ 3 நாளாக வந்து பயங்கர போராட்டத்தில் இருந்தாங்க. அந்த போராட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. நிறைய சேனல்ஸ்க்கு அவங்க பேட்டி கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏன்டா இவங்களுக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. நான் இங்கேருந்து போகும்போது என்ன ஐடியானா, இன்றைக்கி வந்து வீக் டேஸு அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கூட்டம் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. எக்கச்சக்கமான பேர்னே சொல்லலாம். உங்களுக்கு நான் பார்க்கிங் ஸ்டார்டிங் வீடியோ காட்டியிருந்தேன். அதில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பைக்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகரிச்சிச்சுனே சொல்லலாம். இவங்க வீக்கெண்ட்ஸில் எந்த அளவுக்கு கூட்டம் வந்துருக்குன்னு நினச்சாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீக் டேஸ்லையுமே அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து பர்டிகுலராக பிடிச்சது இவங்க சில்க் சாரீ செக்ஷன் தான். இதில் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்குதுன்னு தோணுச்சு. சில இது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல கம்மியாக இருக்குன்னு தோணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய யூனிக் கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த சில்க் சாரீஸ் டைப்பில் வந்து பார்க்கும்போது. அதே மாதிரி நேரில் வந்து இன்னுமே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு ஷேட் தெரியும்னு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து எல்லோ லைட்டிங்ஸ் வச்சதுனால உங்களுக்கு ஒரு இது வந்து ஷேட்ஸ் மாறும். பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பளிச்சுன்னு இருந்தது. கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் வாங்கினோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெட்டீரியலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக தொட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து நாளைக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் 500 சாரீஸ் எல்லாமே. உங்களுக்கு அதுவுமே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன்.
இப்போ ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சில்க் செக்ஷன் தான். எல்லாமே மோஸ்ட்டாக டியூவல் டோன்லேயும் இருக்குது. கலர் காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு இந்த டார்க் க்ரீன்லாம் பார்க்கும்போது வாவ் செம்மையாக இருக்குல்லன்ற மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இன்னுமே டார்க்கர் ஷேடாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஜரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச் லுக் வந்து கிடைக்குது. ஏதோ ஏனோ தானோன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த காஞ்சி பட்டு செக்ஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தீபாவளிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2K பட்ஜெட் இருந்துச்சுன்னா 2K to 2.5K இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட வீடியோஸ் இன்ஸ்டாலெலாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு காட்டினது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நார்மலாக ஜார்ஜெட்டு, ஷிஃபான் இந்த மாதிரி சாரீஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க. ஃபேன்சி சாரீஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் இந்த 500, 800 ரேஞ்சஸ்லையும் காட்டியிருப்பாங்க. பட் இந்த காஞ்சி பட்டு செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. கலர் காம்பினேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஐ திங்க் சில்க் காட்டன் மெட்டீரியல் நினைக்கிறேன். நேரில் பார்க்கும்போது அந்த கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷைனிங்காக இருந்துச்சு. அந்த சாரியுமே ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு சில்க் காட்டனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து 1300 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ காட்டன் சாரீஸ் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இது மாதிரி பெரிய பார்டர்ஸ் இருந்தாலே நம்ம குர்த்திஸ் வந்து ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் அந்த கவுன் ஃபுல் டைப் அனார்கலிஸ் இதெல்லாமே இது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுல. நான் கூட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து 1100 இந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. ரெட் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்தது. என்னோடய ஃபேவரட் கலர்ஸில் எல்லோவும் ஒன்று. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக தோணுச்சு. அதே மாதிரி எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, இவங்களோட வீடியோஸில் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா பொட்டிக்கில் இருந்தும் அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களோட டஃப் டைம்ஸில். ஸோ எத்தனை பேர் வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக வந்து உங்களுக்கு காம்படிட்டராக இருக்கவங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணி கூட நிற்பாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும். நீங்கள் சப்போஸ் பார்க்கலன்னா அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள். இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவில் வந்து அவங்க வருவாங்க, எல்லோ கலர் குர்த்தி போட்டிருந்தாங்க. நான் பார்க்கும்போதே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன்ப்பா, பரவாயில்ல இவங்க காம்படிட்டராக இருந்தாலுமே வந்து அவங்க ஸ்போர்ட்டிவாக இவங்க டஃப் டைமில் வந்து அவங்க குரல் கொடுத்துட்டு கூட நிற்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரீஸ் வெரைட்டிஸ். ஸோ டிஷ்யூ சாரீஸில் வந்து உங்களுக்கு 1000 ரேஞ்சஸ்லேயும் இருக்குது, 1500 ரேஞ்சஸ்லேயும் இருக்குது, 800லேயும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. இந்த எல்லோ சாரீ நம்ம நிறைய பார்த்துருப்போம் வீடியோவில் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரேஞ்ச் தான். நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. வீடியோவில் விட நேரில் வந்து எல்லா சாரீஸுமே நமக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட அந்த 600, 700 சாரீ செக்ஷனில் வந்து என்னால் போக முடியல. ஏன்னா அங்கே பயங்கர க்ரௌடு இருந்துச்சு. எல்லோரும் எனக்கு இந்த கலர் எடுங்க அந்த கலர் எடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க. 600 சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு சம்கி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் வரும், சாரீ வந்து ப்ளைனாக இருக்கும்ல இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எனிவேஸ் எனக்கு வந்து இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமே நார்மல் ரேட்டில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களுமே நந்து பொட்டிக்கு வந்து நடந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதனால் ஃபீல் பண்ணீங்க, இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. எத்தனை பேர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்.